விவோ அவங்களோட வி சீரியஸில் 2 ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் விவோவோட V23யோட அன்பாக்சிங் அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பற்றி பார்க்கலாம். இதுதான் ரீட்டைல் பேக்கேஜ் பாக்ஸோட ஃப்ரண்ட்டில் விவோவோட லோகோ, V23யோட பிராண்டிங், கீழே 5G மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபோனோட 2 சைட்லேயுமே விவோவோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட பேக் சைடில் IMEI நம்பர் அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட இருக்கிறது சன்ஷைன் கோல்டு வேரியண்ட். இப்போ இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ண உடனே உள்ள ஹேண்ட்செட் இருக்குது, அதை ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட், ரெகுலரான ரீடிங் மெட்டீரியல்ஸ், சாஃப்ட் TPU ஜெல் கேஸ் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு 44 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இதோட அவுட்புட் 11 வோல்ட்ஸ் 4 ஆம்பியர். நெக்ஸ்ட், நார்மலான ஹெட்ஃபோன் இருக்குது. கூடவே டைப் சி கேபிள், சிம் எஜெக்டர் பின் அண்ட் லாஸ்ட்டாக டைப் சி கேபிள் டு 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. ஃபோனை சுற்றி உள்ள பிளாஸ்டிக்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபோனை பூட்டப் பண்ணிடலாம். ஃபோனோட பேக் பேனல் மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சீக்கிரம் ஸ்க்ராச்சஸ் ஆகாது. அண்ட் அதே மாதிரி இந்த மேட் டெக்ஸ்சர் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட், பிளேஸ்மெண்ட்ஸ். ஃபோனோட ரைட் சைடில் பவர் பட்டன் அண்ட் வால்யூம் பட்டன், பாட்டமில் டைப் சி போர்ட், ஸ்பீக்கர்ஸ், மைக் அண்ட் சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. SD கார்டு சப்போர்ட் இந்த ஃபோனில் கிடையாது. டாப்பில் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக். ஃபோனோட ஃப்ரண்ட் டாப்பில் டியூயல் செட்டப் கேமரா கொடுத்துருக்காங்க, 50+8 மெகா பிக்சல். டிசைன் பொறுத்தவரை iPhone 12 சீரியஸ் அண்ட் 13 சீரீஸில் கொடுத்த சேம் ஃப்ளாட் டிசைன் தான் எங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்க நல்லா இருக்குது. என்ஹான்ஸ் ஃபீல் இனிஷியலாக யூஸ் பண்ண வர நல்லா இருந்துச்சு. சாஃப்ட்வேர் பொறுத்தவரை தேவையில்லாத ப்ளூடூத் பெருசாக இல்லை. 1-2 ஆப்ஸ் இருக்குது. உங்களுக்கு அந்த ஆப்ஸ் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக அன்இன்ஸ்டாலும் பண்ணிக்கலாம். இந்த ஃபோன் 8 and 12GB ரேம் ஆப்ஷன்ஸில் வருது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் விர்ச்சுவல் ரேம், அதாவது 4GB வரைக்கும் உங்களால் அந்த ரேமை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். V23 ரன் ஆகிற ஆண்ட்ராய்டு வெர்ஷன் Android 12 ரன் ஆகுது. இதுக்கு மேலே இவங்களோட ஓன் OS ஃபன்டச் OS அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6.44 இன்ச்சஸ் ஃபுல் HD+ AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேவை இனிஷியலாக யூஸ் பண்ண வர நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு, ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கலர் ரீப்ரொடக்ஷன் நல்ல பஞ்சியாக இருந்தது. டிஸ்பிளேயோட ஷார்ப்னஸ், வியூவிங் ஆங்கிள்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. இந்த ஃபோன் ரன் ஆகிற ப்ராசர் MediaTek Dimensity 920. 900 கூட கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட் ஓவர் கிளாக்டு வெர்ஷன் தான் இந்த 920. ஸோ இதை ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிவிட்டு நான் ஃபுல் ரிவ்யூவில் சொல்கிறேன் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட், கேமராஸ் பொறுத்தவரை இங்கே ட்ரிபிள் கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருக்காங்க. 64 மெகா பிக்சல் மெயின் சென்சர், 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ் அண்ட் தேர்ட் பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் 2 மெகா பிக்சல் சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமராவோட யூஐயும் பொறுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே டிஃப்ரெண்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஃபன்டச் OS 11 கூட கம்பேர் பண்ணும்போது இங்கே ஃபாண்ட்டோட சைஸ், ஃபாண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. இனிஷியலாக இந்த ஃபோனில் எடுத்த கேமரா சாம்பிள்ஸ்லாம் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோன் 2 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. 8GB RAM 128GB வேரியண்ட் 29,990க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு 12GB RAM 256GB வேரியண்ட் 34,990க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் 2 கலர் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஒன்று பிளாக் அண்ட் இன்னொன்று கோல்டு. இந்த கோல்டு கலர் தான் டேரக்ட் சன்லைட்டில் உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். இந்த ஃபோன் பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும், இல்லை இந்த ஃபோனை பற்றி வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் ரிவ்யூ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை கண்டிப்பாக கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.